உனக்கு வாழ்வு தேடி தந்ததே இவங்கதான். முதல்ல அவங்க காலில் விழுந்து நீ ஆசீர்வாதம் இல்லைங்க. முதல்ல அவங்க காலில் விழ வேண்டாம். அவங்க பணம் கொடுக்கலன்னு இந்த கல்யாணமே நடந்திருக்காது. வாசவன் தான் எனக்கு இருக்கிறது ஒரே உருமகை. என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு கோடி கோடியா செல்லம் இருக்கு, அது எனக்கு தெரியும். ஆனா அவங்க பேர் சொல்றதுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே. முதல்ல அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நம்ம குழந்தைகளுக்கும் அதே மாதிரி வாரிசு இல்லாம போயிடக்கூடாது. நீங்க தப்பா நினைக்க கூடாது. ஆறுமுகனாச்சி அக்கா வாங்க. 5 பிள்ளைகளை பெற்றவங்க நீங்க. முதல்ல இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கீங்க வாங்க. உங்க மாதிரியே இவங்களும் நிறைய குழந்தை பாக்கியம் பெறணும்னு நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயா நீங்க வருத்தப்படாதீங்க, அவர் சொல்றதுல நியாயம் இருக்கு. வள்ளியம்மே நான் வரட்டுமா? கோடி செல்வம் இருந்த குழந்தை பாக்கியம் இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே. கோடி செல்வம் இருந்த குழந்தை பாக்கியம் இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே. இதயமே உடஞ்சு சுக்குநூறா போட்டுங்களே. நீ என்ன சொல்ற? தாய்ங்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுக்காத அந்த முருகன் மட்டும் எப்படி இங்க தாயோட இருக்கலாம்? தந்தைங்கிற சாரத்தை உங்களுக்கு கொடுக்காத அவன் மட்டும் எப்படி இங்க தகப்பும் கூட இருக்கலாம்? அவன் மாத்திரம் பெத்தவங்க கூட இருந்து கொஞ்சம் மகிழலாம், நாம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாதா? எவ்வளவு பெரிய சுயநலக்காரன் பாத்தீங்களா? இனிமே இந்த படம் இந்த வீட்டுல இருக்க கூடாது, இதுல நான் பார்க்கவும் கூடாது. அம்மா அம்மா சென்னை அம்மான்னு கூப்பிட்டேன். ஆமா அம்மா 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 அம்மா. அம்மா அம்மான்னு கூப்பிட்டதும் இவ்வளவு ஆனந்தப்படுறியே, உனக்கு குழந்தையே இல்லையா? இல்லப்பா இல்ல. இப்படிதான் எங்க அப்பா அம்மாவுக்கு கூட ரொம்ப நாள குழந்தை இல்லாம கந்தர் சஷ்டி விரதம் இருந்து நாம் பிறந்தேன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்களும் விரதம் இருங்க, நிச்சயமா குழந்தை பிறக்கும். ஆமா சஷ்டி விரதம் இருங்க. ஆமா வீடு தேடி வந்த நீ யாரப்பா? பாலமுருகன். வடபழனிக்கு போயிட்டு இருந்தேன், வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்டது, என்னன்னு பாக்க வந்தேன். உங்களுக்குள்ள சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தனக்கு குழந்தை இல்லையேங்கிற ஆத்திரத்துல வள்ளியம்மை இதையெல்லாம் உடைக்க போயிட்டா, நான் தடுத்துட்டேன். தப்பு முருகா, நீ தாய் மடியில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி என் மடியில் ஒரு குழந்தை தவழணும்னு அவனை கேட்கிறதை விட்டு விட்டு அவன் தாய் தகப்பனோடு இருக்கிற படத்தை உடைக்கலாமா? தப்புதான்ப்பா, தப்புதான். இப்போ இதை மாட்டிட்டு குடுங்க வாங்க. எங்க குழந்தைய காணோம்? வள்ளியம்மே, அன்னைக்கு நான் ஜெயில இருந்தப்ப தகப்பனோட வந்து என்னை காப்பாத்தலாம். இன்னைக்கு தனியா வந்து நீ செஞ்ச தவறை சுட்டி காட்டி தாயாகவும் ஒரு வழியை சொல்லிட்டு போறான். இது அவனை தவிர வேற யாரா இருக்க முடியும்? வெற்றி
வெற்றி வள்ளியம்மே, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். உங்களுக்கு வெற்றினா அது எனக்கும் தான் வெற்றி. உண்மைதான். குழந்தை வடிவில் வந்து நீதான்னா உன் வலப்பக்கம் இருந்து ஒரு பூவை கொடுன்னு முருகன் கிட்ட கேட்டேன். தூக்கி எடுத்து கையில கொடுத்த மாதிரி இந்த மல்லிகைப்பூ வந்து விழுந்தது. இந்த வெற்றிவேல் முருகா. பக்தையே, முருகா, நீ கடைபிடித்த சக்தி விரதம் தான் என்னை உன் முன்னால் காட்சி தர வைத்தது. உனக்கு என்ன வேண்டும்? அறிவும் அழகும் உள்ள ஒரு ஆண் குழந்தை வேண்டும் சுவாமி. அது மட்டும் போதுமா? போதும் சுவாமி, அது போதும். உன் விருப்பப்படியே அறிவும் அழகும் உள்ள ஆண் குழந்தையே அழினோம். ஆயின் அதற்கு ஆயுள் 8. முருகா, ஆயின் அதற்கு ஆயுள் 8. வள்ளி, என்ன முருகனை பாத்தீங்களா? அவன் சொன்னதை கேட்டீங்களா? அவன் கனவு கண்டியா? ஆமாங்க. நீ கனவு கண்டா அப்படியே பலிக்குமே. என்ன சொல்லு சொல்லு. நமக்கு ஆண் குழந்தை பிறக்குன்னு முருகன் சொன்னான். பாலமுருகன் சொன்னது பலிச்சிருச்சு பாத்தியா? அவனுக்கு நாம சஷ்டி விரதம் இருந்தது நிறைவேறிச்சு பாத்தியா? முருகா, முருகா. குழந்தை பிறக்க போதுங்கிற சந்தோஷத்துல இருக்கிற அவருக்கு அந்த குழந்தைக்கு குறைஞ்ச ஆயுள்தாங்கிற விவரம் தெரிஞ்சா அது அவரால தாங்கிக்கவே முடியாது. அந்த ரகசியம் என்னோடயே இருக்கட்டும், என்னோடயே இருக்கட்டும். முருகா, முதலாளி, குழந்தைய பாக்குறதுக்காக 10 மாசம் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் பொறுக்க முடியலையா? குழந்தை பிறந்தாச்சு. ஆனா பொண்ணா தெரியலையே. பிறந்த உடனே எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி ஆகுது. முருகா, அவன் தான் பிறந்திருக்கான், போய் பாருங்க. முருகா பிறந்திருக்கா? சாரி டாக்டர். வள்ளியம்மே, என்ன குழந்தைங்க? நீ கண்ட கனவு பலிச்சிருச்சு. ஆண் குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அழகோட ஆண் குழந்தை. அப்போ கனவுல முருகன் சொன்னபடி 8 வயசு முடிஞ்சதும் இறந்துருவானே. சரவணன் ரொம்ப அழகான பேர், குழந்தைக்கு பொருத்தமான பேர். அப்ப நாங்க வரட்டுமா? ஹலோ, பொன்னுசாமியா? நான் கந்தசாமி பேசுறேன். குழந்தைக்கு சரவணன் பேர் வச்சிருக்கேன். நீங்க உடனே மருதமலைக்கு போய் மருதமலை ஆண்டவனுக்கு கல்வி அறிவோட ஊரே புகழ் பெரிய பக்திமானா விளங்கணும்னு அவ பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. ஆமா, உடனே போங்க. நான் சொன்னாலும் குறிச்சுக்கிட்டீங்கல்ல? என்னங்க இது? அழகோட இருக்கணும், அறிவோட இருக்கணும், பக்தியோட இருக்கணும் தான் எல்லா கோயிலுக்கு அர்ச்சனை பண்ண சொன்னீங்களே தவிர நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? குழந்தையை கொடுத்த முருகன் அதோட ஆயுசையும் தீர்மானிச்சிருப்பான். அவன் கொடுத்த பிள்ளைக்கு அல்பாயுசாவா இருக்க முடியும். அத நாம ஏன் போய் கேட்கணும்? தயவு செஞ்சு எனக்காக சொல்லுங்களேன். ஆயுள பத்தி சொல்லணும், அவ்வளவுதானே? பொன்னுசாமி, பொன்னுசாமி, ஹலோ. லைன் கட் ஆயிடுச்சே.